தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கோவி செழியனை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் வாக்கு வித்தியாசம், அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அண்ணன் கோவி செழியன் அவர்களை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர் தான் அண்ணன் கோவி செழியன், இந்த மண்ணின் மைந்தன். நாலாவது முறையா போட்டிருக்கீங்களே, 3 முறை தலைவரை வாய்ப்பு கொடுத்து 3 முறையும் வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இப்போ 4வது முறை அந்த வெற்றியை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் படிக்க விடாம தடுத்தாங்கம்மா. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கினதே அதுக்காக தான். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அவங்களுக்கு சமூக நீதி வரணும், எல்லாம் வெளில வந்து படிக்கணும் அப்படின்னு தான் அந்த படிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக துவங்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில நம்பர் 1 GERன்னு சொல்லுவாங்கம்மா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பசங்க கல்லூரிக்கு போறாங்க, காலேஜ் படிக்க போறாங்கிறத GER. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட GER எவ்வளவு தெரியுமா? 25%. ஆனா தமிழ்நாட்டோட GER எவ்வளவு தெரியுமா? 50%. இந்தியாவோட 2 மடங்கு நாம் அதிகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சாதனை படைக்கின்ற உயர்கல்வித்துறையை தான் மிகச்சிறந்த நிர்வாகியாக அண்ணன் அவர்கள் நிர்வகிச்சு வந்தார். இந்தியாவிலே பட்டியல் இனத்தில் வந்த முதல் கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு கோவி செழியன் அவர்கள். எல்லாரு கூடயும் மிகவும் எளிமையோடும் இனிமையோடும் எல்லாரும் உங்க குடும்பத்தில் ஒருத்தரா பழகக்கூடியவர், கொள்கை உறுதியுள்ள கழகத்துடைய செயல் வீரர் அண்ணன் கோவி செழியன் அவர்கள். அண்ணனை நீங்க 3 தடவை ஜெயிக்க வச்சதுக்கு போன முறை பரிசா நம்முடைய தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாரு. இந்த முறை அண்ணனுக்கு நீங்க பரிசு கொடுக்கணும், அந்த வெற்றியை உறுதி செய்யணும். இன்னைக்கு கூட்டிட்டு நான் உங்களால சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க அடுத்த 17 நாள் மக்களை சந்திக்க போறீங்கன்னா மக்களை சந்திச்சே சொல்லுங்க என்னென்ன திட்டங்களை அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் கடந்த 5 வருஷத்துல. சில உதாரணங்களை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். திருப்புவனம், கதிராமங்கலம், கோணலாம்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடத்திற்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். ஆடுதுறை மற்றும் வேப்பத்தூர்ல கால்நடை மருத்துவமனைகள் அண்ணனோட சாதனை. முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டுக்கு பல்வேறு இடங்கள்ல சாலைகள் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரின் குழந்தை நேய பள்ளி திட்டத்திற்கு திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் புது பள்ளி கட்டிடங்கள். திருவிடைமருதூர்ல 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நவீன நூலக கட்டுகின்ற பணி. திருவிடைமருதூர், திருப்பனந்தாள், ஆடுதுறையில் அரசு மருத்துவமனைக்கு நவீன கட்டட வசதிகள். திருநாகேஸ்வரத்தில் உள்ள துணை மின் நிலையத்தை மேம்படுத்தி மின்சாரம் வழங்கப்படுது. திருவிடைமருதூர்ல முத்தமிழர் கலைஞருடைய பெயர்ல கலை அறிவியல் கல்லூரி இப்ப தொடங்கப்பட்டிருக்குதுன்னா அது முழுக்க அண்ணனுடைய முயற்சி. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. வரும்போதே சொல்லிட்டாரு, கோரிக்கைகள் வைக்கிறேன், அடுத்த முறை மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. வரும்போது இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார். தொகுதியுடைய பல்வேறு இடங்கள்ல சமுதாய நலம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. திருச்சேரை ஊராட்சியில மேட்டிருப்பு பகுதி ஆற்றங்கரையில் ஈமக்காரியம் செய்ய மண்டபம் கட்டி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருபுவனம் பேரூர்ல ஜவுளி பூ அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருப்பனந்தாள் கிழக்கு ஒன்றியத்தில் ஆரலூர் ஊராட்சியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும். திருச்சேரி ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை வேணும். நரசிங்கம்பேட்டை திருச்சேரை பகுதியில் ஒரு சிறிய டேம் கட்டணம் தடுப்பணை வேண்டும். வசிக்கும் சுடுகாடு செல்லும் வெட்டாட்டின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும். மல்லாபுரம் ஊராட்சி பகுதியில் கால்நடை மருத்துவமனை நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்ற வேண்டும். மருத்துவக்குடி பகுதியில் நடைபெற வேண்டும். ஆடுதுறை விவசாய ஆராய்ச்சி மையத்தில் அரசு வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கை. முக்கியமான ஒரு கோரிக்கை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். டெல்டாவில் 20,000 கோடி அளவு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறோம். அதுல பெரும்பாலான திட்டங்கள் நிச்சயம் இந்த திருவிடைமருதூருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி சென்ட்டுக்கு குறைவான கோயில் நிலத்தில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு குறைந்த வாடகை நிர்ணயம் செய்யப்படும். நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இந்த திருவிடைமருதூர் தொகுதிக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அதுல சில வாக்குறுதி மட்டும் இங்க சொல்ல விரும்புறேமா. போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், அதாவது கட்டணமில்லா பேருந்து திட்டம்.
போன வாரம் நம்ம ஜெயிச்சோடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் இந்த திட்டத்தின் கீழே மாசம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, கல்வி முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும். படிக்கும் போது வெறும் வயிற்றுல படிக்கக்கூடாது, பசியோட படிக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார் நம்முடைய முதலமைச்சர். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் கோவி செழியனை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நாம பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.